Hi friends, Assalamualaikum. நைட்டு உண்டை கறி உருண்டை மீந்துடுச்சு. அதை வச்சு ஒரு அருமையான சமோசா செய்யலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஒரு கத்து கொத்தமல்லி, ஒரு கத்து புதினா வாஷ் பண்ணி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1.5 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 1, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் மிளகா தனியாத்தூள், இந்த கலவைக்கு ஏற்ற சால்ட்டு, ஒரு 4 ஸ்பூன் மஞ்சள் தூள், எல்லாமே சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ நைட்டை ரெடி பண்ண மட்டன் குஃப்தா, மட்டன் கறி உருண்டை இதை மீந்துடுச்சு. அதை நம்ம இதை இந்த மாதிரி உடைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் எதுவுமே கறி உருண்டை சைடில் எவ்வளோ செலவாகுது மட்டன் வைக்கிற வேலைக்கு. இப்போ நைட்டு மீந்துட்ட பிற்பாடு இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 13 கறி உருண்டை வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஒரு ஐடியா. எல்லாம் நல்லா இந்த வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, இந்த மசாலாக்கு ஏற்ற நம்ம எல்லாமே கலந்துருக்கோம் இல்லையா. இப்போது இந்த கறி உருண்டையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிடையாது, வெறும் பூண்டு தான். நம்ம இந்த மாதிரி செய்யும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு பார்க்கலாம். சமோசா ஷீட்டு ரெடிமேடாக வைக்கும். சமோசா ஷீட் வாங்கலாம், நம்ம வீட்லேயும் ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய வேலை இல்லை. சமோசா ஷீட் வாங்கி இப்போ கலரணும் இல்லையா மசாலா, இப்போ கலர்ன மசாலா இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ஃபோல்டிங் ஆகிடணும். ஃபோல்டிங் ஆகிட்டு அப்படியே இந்த மாதிரி திருப்பிட்டு இதில் நம்ம கலர்ன மசாலா, இந்த மட்டன் குஃப்தாவே வச்சு மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த மசாலா. இப்போ லைட்டாக இந்த பேஸ்ட்டு மைதா மாவு கொஞ்சம் சுடு தண்ணியில் அப்படியே கலந்து, மைதா மாவு அது ஒரு இது சமோசாவுக்கு பண்ணுற பேஸ்ட்டு தான். அந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைட்லேயே இந்த மாதிரி, அப்போ தான் அது பொழக்காது. பொழந்துச்சுன்னா நம்ம எண்ணெயெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதை பார்த்துக்கோங்க. இது அப்படியே இதையும் அப்படியே ஃபோல்டிங் பண்ணுங்க. அப்படியே ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நல்லா இந்த மூணையும் அழுத்தி கொடுத்துக்கணும். நம்ம இது சைஸ் பெருசாகவும் இருக்குது, அதே சமயம் நம்ம வேணுன்ற சைஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஷீட் நல்லா பெரிய ஷீட்டாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி இந்த இது மூடணும், ஃபோல்டிங் மூடணும், இல்லைன்னா இந்த ஸ்டஃபிங்கெல்லாம் வெளியில் வந்துடும். அதை பார்த்துக்கோங்க. மூடிட்டு நம்ம பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டு லைட்டாக அது கரெக்டாக அது டைட்டாக பிடிச்சிக்கும். அதனால் இதை இங்கே அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது ஓரம் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெய் சூடாக்கிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா ஷீட் ரொம்ப மெலிசாக இருக்குது, அதனால் சிம்மில் வச்சுக்கணும். எண்ணெய் சூடாகும் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு எண்ணெய் நம்ம போட்ட பிற்பாடு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். ரொம்ப மெலிசாக இருக்குது ஷீட்டு. இந்த கலர் வந்ததும் எடுத்துக்கலாம். நம்ம வேஸ்ட்டாகவும் போகாமல் அளவுக்கு ஒரு சமோசா ரெடி பண்ணியாச்சு. அது ரெடிமேடாக நம்ம இந்த பட்டர் இந்த ஷீட் இருந்தது, சமோசா ஷீட்டு, அதை வச்சு
ஒரு பிளான். இப்போ நல்லா மொறுன்னு உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அதுக்கான ப்ராசஸ் பக்காவாக பண்ணி தான் அந்த கறி உருண்டை பண்ணியிருக்கோம். இப்போ அதை உடைச்சி அது கூட இந்த புதினா, கொத்தமல்லி, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணதுனால இன்னும் டேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா மொறுன்னு. வாவ், அருமையான ஒரு ஐடியா. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சமைச்ச ஷீட் வெளியில் வாங்கினது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஷீட் இருந்ததுனால உடனடியாக ஒரு பிளானிங்கு. இந்த குப்தா சமோசா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், பெல் பட்டன் மறக்காமல் நல்ல உள்ளவங்க வேதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.